Hi friends, happy morning. Welcome to our channel friends. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன். பிரண்டை வந்தது இந்த நாரெல்லாம் எடுக்கணும். இது பார்த்திங்கனாக்கா நம்ம வெறும் கையினாக்கா கொஞ்சம் கை சாஃப்டான கை இப்படி இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி குத்தல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பெஸ்ட்டு கையில் எண்ணெய் தடவிட்டு இந்த நாரை நம்ம உரித்து எடுக்கணும். இல்லைன்னா ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுடுங்க. போட்டு இந்த நாரை உரித்து எடுத்திங்கனாக்கா நம்மளுக்கு நல்லது. இதை வச்சு நம்ம ஒரு துவையில் அரைச்சோம்னாக்கா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சேம் டைம் இந்த முட்டி வலிக்கெல்லாம் எலும்புக்கெல்லாம் ரொம்பவே ஸ்ட்ரென்த்தானது. அந்த முட்டி வலியும் குறையும். இப்போ இந்த நார் எடுக்கணும். பட் நான் கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். எண்ணெய் ஹேண்ட் க்ளவுஸ் போட்டுக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நான் பிரண்டை எடுத்து வச்சுருக்கேன். பிரண்டை இந்த சைடில் உள்ள அந்த சைடு எல்லாத்தையும் உரித்து எடுத்து இதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நாம் இதை வச்சு ஒரு துவையில் அரைச்சிக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு தவாவில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்கேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு இந்த பிரண்டையை நல்லா வதக்கிக்கிறேன். இது கொஞ்சம் நல்லா ப்ரௌன் ஆகட்டும். இதை நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கி எடுத்துடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். இப்போ கொஞ்சம் நம்ம பூண்டு சேர்த்துடலாம். இதோடு நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு உரித்து வச்சுருங்க, அதை சேர்த்துடுறேன். சேம் டைம் கொஞ்சம் கட்டி பெருங்காயம் எடுத்து வச்சிடணும். அப்படியே இதோடு சேர்த்து கொஞ்சம் எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கி கொடுத்துக்கணும். ஆக்சுவலாக அந்த பிரண்டையில் இருக்கிற அந்த தண்ணி ஃபுல்லாக போகிற அளவுக்கு நம்ம வதக்கணும். அப்போ தான் அந்த நாக்கு காரில் எடுக்காது. இதோட இப்போ நான் காஞ்ச மிளகாவும் சேர்த்து வதக்கிக்கிறேன். கொஞ்சம் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல மிளகா போட்டுக்கணும். என்னது இந்த மிளகா பார்த்திங்கன்னா நல்லா காரமாக இருக்கும். ஸோ நான் கம்மியாக போட்டிருக்கேன். இதில் உப்பு, காரம், புளிப்பு எல்லாமே சேர்ந்து இருக்கும்போது இந்த துவையல் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அடிக்கடி செஞ்சு சாப்பிட தோணும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பட் சேம் டைம் அது அந்த க்ளீனிங்கில் கொஞ்சம் கவனம் காட்டிட்டோன்னாக்கா நல்லாயிருக்கும். ஏன்னா இதில் நான் ரொம்ப அனுபவிச்சிருக்கேன். கை குத்தில் தாங்க முடியாத அளவுக்கு அனுபவிச்சிருக்கேன். இப்போ இதோட ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உளுந்து சேர்த்துடலாம். இந்த உளுந்தும் இதோட வறுத்து எடுத்துடலாம். இந்த எண்ணெயிலே எல்லாத்தையும் வறுத்துக்கிடலாம். நம்ம இப்போ இதுக்கோட நான் கொஞ்சம் உப்பு சேர்த்துறது. சேம் டைம் கொஞ்சம் புளியும் சேர்த்துக்கிடுறோம். இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுறலாம். இது நல்லா ஆறணும். நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அது இதில் பாத்திரத்தில் நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். அதிலே வதக்கிடணும்ல, அதே தவா வச்சுக்கிட்டு இப்போது அரைச்சி வச்சு இந்த பிரண்டை துவையில் இதில் போட்டு நம்ம கொஞ்சம் வதக்கி கொடுத்துடணும். இது பார்த்திங்கன்னா நீங்கள் 1 வாரம் 15 நாள் வச்சாலும் இன்னும் ஆகாது. இது இப்படி வதக்கி எடுத்துட்டோன்னாக்கா அது ஒன்றுமே ஆகாது. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி நல்லா வதக்கிடணும். இப்போ நம்ம அம்மியில் ஆட்டோரில் அரைக்கிறதா இருந்தாக்கா நம்ம தண்ணி சேர்த்துருக்க வேண்டாம். அப்படியே கொஞ்சம் கெட்டியாக அரைச்சிருந்துருக்கலாம். இது மிக்சியில் அரைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணி விடவும். ஸோ இதை இப்படி சுத்தமாக அந்த தண்ணி வறண்டு ட்ராப்பில் நம்ம வதக்கி கொடுத்துட்டோன்னாக்கா இது நல்லா வதங்கிடும். இது 1 வாரம் 15 நாள் கூட வச்சுன்னு நம்ம சாப்பிட்லாம். ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடலாம். வச்சுன்னு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பின்ன சாதத்தோட சாம்பார் சாதமாக தோசைக்காய் எல்லாத்துக்குமே இது நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. அந்த உணவே மருந்துனாங்க. நம்ம இதெல்லாம் நம்மளுடைய பாரம்பரியமானது. நம்ம இன்றைக்கி எல்லாம் மறந்துக்கிட்டே வரோம்.
ஸோ அப்பப்போ கொஞ்சம் பார்க்குறத நம்ம ஹெல்த் வைஸும் நம்ம செஞ்சுக்கிடலாம். கொஞ்சம் இதுக்கு நாட்டு சர்க்கரை இல்லை ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கிடுறது இன்னுமே கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை வந்து அது தூக்கி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.